வணக்கம். நாங்கள் நாளைய நாள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய நாளை பலி கொடுக்க தயாராக உள்ளோம். உண்மையிலேயே பார்த்தோம் என்றால் நாளை என்ற ஒரு நாள் ஒரு பொழுதுமே வருவதே இல்லை. என்றோ ஒரு நாள் ஆனந்தமாக இருப்போம் என்று எதிர்பார்ப்பில் எங்களது வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது. இது எப்படி என்றால், ஒருவன் வெங்காயத்தின் உள்ளே ஏதாவது ஒன்று இருக்கும் என்ற எதிர்பார்ப்பில் வெங்காயத்தின் தோள்களை ஒவ்வொன்றாக உரித்து குப்பை தொட்டியின் உள்ளே போடுகின்றான். ஆனால் எரிந்த அந்த தோள்கள்தான் உபயோகமான பொருள் என்பதனை இறுதியில்தான் அறிந்து கொள்கின்றான். வாருங்கள், இது பற்றி பிரேம் அவர்கள் கூறுவதை இன்றைய நிகழ்ச்சியில் பார்ப்போம். நாங்கள் நேற்றைய நாள், இன்றைய நாள், நாளைய நாள் என்பதில் சிக்கி இன்றைய நாளின் சந்தர்ப்பத்தை, இன்றைய நாளின் அழகை மறந்துவிடுகின்றோம். இந்த சக்கர வியூகத்தை, மனத்தின் விளையாட்டுக்களை விட்டுவிட்டு அல்லது அதனை உடைத்துவிட்டு நாங்கள் இன்றைய நாளில் எவ்வாறு வாழ்வது என உங்களால் கூற முடியுமா? இது சக்கர வியூகம்தான், மனத்தின் விளையாட்டுக்கள் தான். ஆனால் இன்றைய நாளில்தான் வாழ்கிறீர்கள். இந்த கணத்தில் வாழ்கின்றோம். ஆனால் இதனை நாங்கள் அறியாது உள்ளோம். வாழ்வது என்றால் என்ன? இன்று நாங்கள் உயிர் வாழ்கின்றோம். ஆனால் இது என்ன என்பதனை அறியாது உள்ளோம். எங்களது லட்சியங்கள் எல்லாம் நாளைக்காகத்தான் உள்ளன. இன்றைய நாளில் வாழ்வது என்பதன் அர்த்தம் என்ன? இன்றைய நாளில் அமைதி இல்லையா? இன்றைய நாளில் நம்பிக்கைகள் இல்லையா? படைத்தவர் எதையெல்லாம் தந்தாரோ அவை நாளைய நாளில் இல்லை. அவை இன்றைய நாளில்தான் உள்ளன. ஆனால் நாங்கள் மறந்து விடுகின்றோம். ஏனெனில் நாங்கள் மிகவும் சிறிய குழந்தைகளாக இருந்தபொழுது இன்றைய நாளில்தான் வாழ்ந்தோம். நாளை என்று ஒன்று உள்ளது என்பதை நாங்கள் அறியாதிருந்தோம். வீட்டு பாடங்கள் செய்வது பற்றி அறியாதிருந்தோம். சிறிய ஒரு குழந்தை அது கூரையை பார்க்கின்றது, விளையாட்டுப் பொருட்களை பார்க்கின்றது, தாயை பார்க்கின்றது, தந்தையை பார்க்கின்றது, சகோதரர்களை பார்க்கின்றது. அது இன்றைய நாளில் வாழ்கின்றது. இந்த பிள்ளை வளர வளர அதற்கு நீ இதனை செய்ய வேண்டும், அதனை செய்ய வேண்டும், அதற்காக தயார் செய்ய வேண்டும், இதற்காக தயார் செய்ய வேண்டும் என சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. அவ்வாறு தயார் செய்வதில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் எதற்காக தயார் செய்கின்றோம் என யாரும் சொல்லித் தருவதில்லை. பின்னர் ஒரு நாள் வருகின்றது. உங்களது நேரம் முடிவடைந்து விட்டது என ஒருவர் கூறுகின்றார். இது சொல்லுவதற்கு நல்ல வார்த்தைகள் அல்ல. இருப்பினும் நாங்கள் மரணத்திற்காகவா தயார் செய்து கொண்டிருக்கின்றோம்? வாழ்க்கை முழுவதும் தயார் செய்வது வாழ்வதற்கு தயார் செய்வது போல வெளிப்புறத்தில் தோன்றுகின்றது. ஆனால் நாங்கள் வேறு ஏதோ ஒன்றுக்கு தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். அதனை விட்டுவிடுங்கள். இன்றைய நாளுக்கு வாருங்கள். உலகத்து மக்கள் இன்றைய நாளை புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் அமைதியின் செய்தி அவர்களுக்கு மிகவும் இலகுவாகிவிடும். அப்பொழுது அவர்கள் அமைதியின் செய்தியை புரிந்து கொள்வார்கள். அமைதியை உருவாக்க வேண்டிய அவசியமில்லை. அமைதி என்பதன் அர்த்தம் மக்கள் சண்டை போடுவதை நிறுத்துவார்கள் என்பது அல்ல. அமைதி என்பதன் அர்த்தம் உங்களது மனைவி உங்களை கோபமூட்ட மாட்டார் என்று அல்ல. அது அல்ல அதன் அர்த்தம். அமைதியை அவர்கள் தங்களின் உள்ளே அனுபவம் செய்ய வேண்டும். அதுதான் அமைதி. அந்த அமைதிதான் உண்மையான அமைதி. அது சமுதாயத்தின் அமைதி அல்ல. மனிதனின் உள்ளத்தில் அமைதி ஏற்படும் பொழுதுதான் சமுதாயத்தில் அமைதி ஏற்படும். மக்கள் சண்டை போடுவதை நிறுத்தினால் அமைதி ஏற்படும் என உலகம் கூறுகின்றது. அமைதி இல்லாத அவர்கள் எவ்வாறு சண்டையை நிறுத்தப் போகின்றார்கள்? சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் சண்டை போட தயாராக இருப்பார்கள். வீட்டில் என்ன நடைபெறுகிறது? எல்லாம் அமைதியாக போகும்பொழுது யாரோ ஒருவர் வந்து ஏதோ ஒன்றை தூண்டி விடுவார். ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்தி விடுவார். ஏதாவது கோபம் ஊட்டி விடுவார். ஏதோ ஒன்றை போட்டு விடுவார். பின்னர் சண்டை ஆரம்பித்துவிடும். பின்னர் அதனை பார்ப்பவர்கள் யார் யாருடன் சண்டை போடுகின்றார்கள் என பார்ப்பார்கள். யாருக்கும் யாருக்கும் பிரச்சனை என பார்ப்பார்கள். அவர்களுக்கு அதில் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. அதுவல்ல அமைதி. அமைதி உங்களின் உள்ளே உள்ளது. அது எதுவரை இருக்கும்? நீங்கள் அமைதியற்ற நிலையை உணரும் பொழுதும் கூட அமைதி உங்களின் உள்ளே உள்ளது. அந்த நேரத்திலும் உங்களின் உள்ளே அது உள்ளது. நீங்கள் தொலைந்து போய்விட்டதாக உணரும் பொழுதும், தனிமையாக உணரும் பொழுதும் கூட இந்த முழு உலகத்தையும் இயக்கும் அந்த சக்தி அந்த நேரத்திலும் உங்களின் உள்ளே உள்ளது. நீங்கள் வலிமையற்றவராக உணரும் பொழுதும், நீங்கள் துக்கமாக இருக்கும் பொழுதும் அந்த சக்தி, முழு உலகத்தையும் இயக்குகின்ற சக்தி உங்களின் உள்ளே உள்ளது. அந்த நேரத்திலும் உங்களின் உள்ளே உள்ளது. நீங்கள் அதனை மறந்து விடுகிறீர்கள். ஆனால் அது உங்களை ஒருபொழுதும் மறப்பதில்லை. உங்களின் உள்ளே இந்த மூச்சு வந்து போகும் வரை
அது உங்களை மறக்கப் போவதில்லை. சமுதாயத்தின் மேம்பாட்டுக்காக மக்கள் பெரிய பெரிய சூத்திரங்களை, ஃபார்முலாக்களை உருவாக்குகின்றார்கள். நாம் உருவாக்கிய இந்த சூத்திரங்கள், ஃபார்முலா வேலை செய்கின்றனவா இல்லையா என எப்பொழுதாவது எண்ணி பார்த்துள்ளீர்களா? உலகத்து பாடசாலை மிகவும் விசித்திரமான பாடசாலை. அங்கு யாருக்கும் பரீட்சை எதுவும் நடப்பதில்லை. இங்கு யாருக்கும் ரிப்போர்ட் கார்டு கொடுக்கப்படுவதில்லை. இங்கு ஒருவருக்கும் டெஸ்ட் வைக்கப்படுவதில்லை. மக்கள் செய்வதையே தொடர்ந்தும் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். பின்னர் அவ்வாறான ஒரு நாள் வருகின்றது. அப்பொழுது எங்களால் எதனையும் செய்ய முடியாமல் போய்விடுகின்றது. அந்த நாள் வரும். ஆனால் அந்த நாள் வருவதற்கு முன்னர் நீங்கள் உங்களது வாழ்க்கையில் அந்த அமைதியை அனுபவம் செய்ய வேண்டும் என நான் விரும்புகிறேன். இன்றைய நாள் என்றால் என்ன என்பது பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என நான் விரும்புகின்றேன். அறிந்து கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பிரேம் ராவத் அவர்களே, மிகவும் நன்றாக கூறினீர்கள். நீங்கள் கூறியதிலிருந்து நான் எதனை அறிந்து கொண்டேன் என்றால், பலரும் பிள்ளைகளுக்கு நாங்கள் படிப்பிக்க வேண்டும் என கூறுகின்றார்கள். ஆனால் நீங்கள் கூறுவதை பார்க்கும் பொழுது நாங்கள் பிள்ளைகளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது போல உள்ளது. பிள்ளைகளிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு ஏராளம் உள்ளது. எப்படி உயிர் வாழ வேண்டும் என அவர்களுக்கு தெரியும். நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும், எவ்வளவு அழகாக இருக்கும். பிள்ளைகளில் ஒரு விஷயம் உள்ளது. என்னதான் நடந்திருந்தாலும் காலையில் வீழ்த்தெழும் பொழுது என்ன நடந்ததோ அவை எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள். நல்லவை அல்லாத விடயங்களை மறந்து விடுவார்கள். நாங்கள் அவ்வாறு மறந்து விடுகிறோமா? இல்லை. பழி வாங்க வேண்டும். பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன் வருகின்றது? பிள்ளைகளிடமிருந்து எவ்வாறு உயிர் வாழ்வது என கற்றுக்கொள்ளுங்கள். எவ்வாறு உயிர் வாழ்வது என்பதனை ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது என்பதனை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். இவை திரு பிரேம் ராவத் அவர்களது உரைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவை ஆகும். பிரேம் ராவத் மற்றும் அவர் வழங்கும் செய்தி பற்றி மேலும் அறிந்து கொள்ள www.premrawat.com எனும் இணையதளத்தை பார்வையிடவும்.